இந்த ஆண்டு புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ரொம்ப விஸ்தாரமான நடைபாதைகள், கடைகளோட அமைப்பு, நிறைய புத்தகங்கள், தேடி தேடி வரக்கூடிய இளம் வாசகர்கள் அப்படின்னு சொல்லி புத்தக கண்காட்சி எப்போவுமே சந்தோஷம் தரக்கூடிய ஒன்று. இந்த ஆண்டு கூடுதல் சந்தோஷம் தருதுன்னு தான் சொல்லுவேன். புத்தக கண்காட்சிங்கிறது வெறும் ஒரு சந்தை இல்லை. இது புத்தகங்களை காட்சிப்படுத்துவது மட்டுமே இதனுடைய நோக்கம் அல்ல. மாறாக என்ன அப்படின்னா, புத்தகங்களை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துறது, எழுத்தாளர்கள் பரஸ்பரம் ஒருத்தர் சந்திக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் ஒருங்கே சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு, கருத்து பரிமாற்றம் பண்ணுறதுக்கு, புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறதுக்கு இது ஒரு கூட்டு நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா புத்தக கண்காட்சிங்கிறது ஒரு பண்பாட்டு செயல். இந்த பண்பாட்டு செயலை நான் எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், வாசகர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க. அதுக்கு இது ஒரு களமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த புத்தக கண்காட்சியில் பலவேறு துறை சார்ந்த புத்தகங்கள் வந்திருந்தாலும் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் தான் என்னோட மையம். நிறைய இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் வெளியாகிருக்கு, நல்ல நாவல்கள், சிறுகதைகள்னு. என்னுடைய புதிய புத்தகங்கள் 4 புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வெளியாகிருக்கு. குறிப்பாக என்னுடைய புதிய நாவல் பதின் அப்படிங்கிறது இந்த ஆண்டு வெளியாகிருக்கு. என்னுடைய சிறுகதைகளினுடைய தொகுப்பான சைக்கிள் கமலத்தின் தங்கை வெளியாகிருக்குது. கட்டுரைகளினுடைய தொகுப்பான குற்றத்தின் கண்கள், இது உலக சினிமாவை பற்றின புத்தகம், அது வெளியாகிருக்குது. நிலவழி அப்படின்னு இந்திய இலக்கியத்தை பற்றி எழுதின புத்தகம் வந்திருக்கு. இலக்கியத்தில் குறிப்பாக அதுலேயும் நாவல் அப்படிங்கக்கூடியது ஒரு வாசகனை பொறுத்த மட்டும் பெரிய விஷயம். புதிய நாவல்கள், நிறைய நாவல்கள் வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஆண்டு வெளியான நாவல்களில் சில நாவல்கள் விற்பனையிலையும் சரி, வாசகர் மத்தியிலையும் சரி, ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. சரவணன் சந்திரனுடைய அஜ்வா நாவல், பிரபு காளிதாசருடைய நீருக்கடியிலிருந்து சில குரல்கள், இதுபோல இன்றைக்கு எழுத தொடங்கி இருக்கிற ஒரு இளம் தலைமுறையினுடைய நாவல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்கிறது சந்தோஷம் தருது. ஒரு எழுத்தாளனாக இவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நான் பாராட்டுறேன். அவர்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட விரும்புகிறேன். இவர்கள் மட்டுமல்லாமல் எழுத்தாளர்களில் பல புதிய சிறுகதை எழுதுகிறவர்கள், கவிஞர்கள் வந்திருக்கிறாங்க. நரனுடைய கவிதை தொகுப்பு வந்திருக்குது. கட்டுரை தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கட்டுரை தொகுப்புகள் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு. கவிதையில் ஒரு மகத்தான ஒரு சாதனைகள் இப்போ தான் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். பலவேறு வகையான கவிதைகள், குறிப்பாக மனுஷபுத்திரனுடைய 3 மிக முக்கியமான கவிதை தொகுப்புகள் இந்த ஆண்டு வெளியாக இருக்குது. உயிர்மை பதிப்பகம் மட்டும் இல்லாமல் தமிழினுடைய முன்னணி பதிப்பகங்கள் எல்லோருமே இளம் தலைமுறை படைப்பாளிகளோட, புதிய படைப்புகளோடு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. புத்தக கண்காட்சிங்கிறது அந்த வகையில் ஒரு எழுத்தாளர்களுக்கான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. வாசகர்களும் பார்த்தா கூட சென்னையில் இல்லாமல் வெளியூர்கள்லேருந்து வரக்கூடிய வாசகர்கள், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வாசகர்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் பலரும் இங்கே வாசகர்களாக மக்களை சந்திக்கிறாங்க, எழுத்தாளர்களை பார்க்குறாங்க, கடைகளுக்கு தேடி போய் புத்தகம் வாங்குறாங்க. அந்த வகையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை சந்திப்பதுக்கான மையமாக இருக்குது. இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு வேண்டுகோளாக நான் ஒன்று சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு தமிழ் சிறுகதையினுடைய நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டை புத்தக கண்காட்சி போன்ற ஒரு பெரும் விழாவே கொண்டாடாட்டா இந்த சிறுகதைகளுக்கு என்ன முக்கியத்துவம்? குறைந்தபட்சம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 100 சிறந்த சிறுகதை ஆசிரியர்களை அறிமுகம் செய்யலாம், ஒரு புகைப்பட கண்காட்சி வைக்கலாம், அந்த சிறுகதைகளை நாம் கூடி படிக்கலாம். தினம் ஒரு கதை அப்படின்னு படித்தா கூட 10 முக்கியமான கதைகளை நாம் இந்த விழா முடிகிறதுக்கு முன்னாடி படிக்க முடியும். தமிழ் சிறுகதையினுடைய நூற்றாண்டு விழாவை இந்த புத்தக கண்காட்சி கொண்டாடணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். இதுபோல் அந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அந்த படைப்புகளை காட்சிப்படுத்தவும் சேர்ந்து வாசிக்கவும் நாம் செய்தால் அது நிச்சயமாக தமிழ் சிறுகதைக்கு ஒரு மிகப்பெரிய அதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக இந்த வேண்டுகோளை புத்தக கண்காட்சியை பரிசீலிக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி வாசகர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்காக நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த பணத்தட்டுப்பாடை தாண்டி அவர்களுக்கு புத்தகங்களை பெறுவதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்திருக்காங்க. கூடுதலாக அது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்காக அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி புத்தகம் படிக்கிறதுல எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா, வாங்குவதற்கு எல்லோருக்கும் விருப்பம் இருக்குது, படிக்கிறதுல விருப்பம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வாங்குகிற புத்தகங்களை தயவு செய்து படியுங்க. இது ஒரு காட்சி பொருள் அல்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியில் வைக்கக்கூடிய பொருள் அல்ல, நீங்கள் படிக்க வேண்டியது. இன்னொன்று, நீங்கள் உங்கள் புத்தக கண்காட்சிக்கு வரும்போது உங்களுடைய மனைவி பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா குடும்பத்தோடு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் ஒன்று புத்தக கண்காட்சி. அப்படி செல்லலை, நான் மட்டும்தான் வருவேன் அப்படின்னா அதற்கு பெயர் அராஜகம்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அது உங்களுடைய மனைவி பிள்ளைகளையே நீங்கள் மதிக்கிறது இல்லைங்கிறதோட அடையாளம் தான். கூட்டிட்டு வாங்க, அவர்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்க வைங்க. அவர்களையும் ஆளுமை உள்ளவர்களாக, சுய சிந்தனை உள்ளவர்களாக, அவர்களுக்கு விருப்பமான விஷயத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்வர்களாக வளருங்க. இதெல்லாம் செய்வதற்கு தான் புத்தக கண்காட்சி ஒரு இடமா இருக்கு. நிச்சயமாக நாம எல்லா வயதினருக்குமான புத்தகங்களும் இங்கே கிடைக்குது, எல்லா துறை சார்ந்த புத்தகங்களும் கிடைக்குது. குழந்தைகளை கூட்டிட்டு வந்தால் அவர்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவு இருக்கு, இவ்வளவு புத்தகங்களை பார்த்தால் அவர்கள் மனதில் எழுதணுங்கிற ஆசை உண்டாகும்.
படிக்கணுங்கிற ஆசை உண்டாகும். எல்லாவற்றையும் தாண்டி புதிய விஷயங்களை நாம் தேடி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உண்டாகும். இதற்கு நீங்கள் குழந்தைங்களை அவசியம் கூட்டிகிட்டு வாங்க. உங்களுடைய மனைவி, உறவினர்கள் எல்லோருக்கும் புத்தகங்களை வாங்கி கொடுங்க. முடிந்த அளவுக்கு புத்தகங்களோடு உங்கள் வாழ்க்கையை செலவிடுங்க. இவ்வளவு தொழில்நுட்பம் வந்துருச்சு, ஊடகங்களுடைய வளர்ச்சி வந்துருச்சு, கணினி யுகமாக வந்திருந்தா கூட அந்த கணினிக்கும் கூட என்னை போல யாரோ ஒரு எழுத்தாளர் உள்ளீடு செய்வதற்கு வேணும். கணினி தானே எதையும் எழுதிக்கிடாது. அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் யாராலேயோ கொடுக்கப்பட்ட தகவல்கள் தான். அந்த தகவல்களை தரக்கூடிய எழுத்தாளர்கள் படிப்பதன் வழியாக, தொடர்ந்து சிந்திப்பதன் வழியாக, எழுதுவதன் வழியாக தான் இதை கொடுக்குறாங்க. இந்த செயல்பாட்டை எல்லோரும் சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி நிறைய அரிய நூல்கள் வந்திருக்கு. அரிய நூல்கள் விற்காமலே கூட இருக்கு. அதை கொஞ்சம் தேடி வாங்குங்க. புத்தக கண்காட்சியில் எப்படி புத்தகம் வாங்குவது என்பதே ஒரு கலைன்னு தான் சொல்லுவேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு எளிய வழியை சொல்லித்தரேன். ஒரு நாள் வாருங்க, வந்து மதிய நேரத்தில் வாங்க. ஒரு 3 மணி நேரம் ஒவ்வொரு கடையிலையும் என்ன புத்தகங்கள் இருக்குங்கிறத பட்டியலாக வச்சு நீங்கள் பாருங்கள், தேர்வு பண்ணுங்க. 2வது முறையோ 3வது முறையோ உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்குங்க. ஒரே நாளில் எல்லா புத்தகங்களையும் வாங்கி என் கடையை முடிச்சிடணும்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப வாங்க, திரும்ப திரும்ப புத்தகங்களை வாங்குங்க. முடியும் அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுல நிறைய புத்தகங்களை வாங்க பாருங்க. பெரிய 1000 பக்க புத்தகம் ஒன்றை வாங்கி உங்கள் வீட்டில் பக்கத்தில் வச்சிருக்கிறத விட சிறிய நூல்கள் 10 நீங்கள் படிக்கலாங்கிறது தான் என்னுடைய சிபாரிசு. முடிந்த அளவுக்கு நீங்கள் பல்துறை நூல்களை தேர்வு செய்து படிங்க. நாவல்களை, கவிதைகளை, சிறுகதைகளை படித்ததை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பணிங்கிறது அதுதான். ஒரு திரைப்படத்துக்கு 1000 விமர்சனம் வருது, நல்ல நாவலுக்கு நல்ல சிறுகதைகளுக்கு வரல. அதை இந்த புத்தக கண்காட்சி செய்யும்னு நம்புறேன். மற்றபடி இது போன்ற முயற்சிகளுக்கெல்லாம் எப்பவுமே துணை இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் ஸ்ருதி டிவிக்கும் இந்த புத்தக கண்காட்சியில் ஆர்வமாக இந்த எல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்து.